நீங்க வெளியே பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட அருள் உங்களுக்கு கிடைக்கிறதா நினைச்சீங்கன்னா அதுக்கு பேரு ஆட்கொள்தல். உங்களுக்குள்ளதான் சிவன் இருக்கிறார் நம்பினீங்கன்னா அந்த இரக்கமோ கருணையோ உங்களுக்குள்ள பிறந்து நீங்கள் சிவமாகவே மாறுகிறீர்கள் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்க சிவமானது வெளிப்படுகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்ப ஒரு சில பேர் என்னன்னா எப்ப என்ன ஆட்கொண்டாருன்னே தெரியல, எனக்கு எல்லாமே அவரு தான் அப்படின்னு ஆயிடுவோம். எங்க அப்பாங்க அப்படின்னு சில பேர் உரிமையா சொல்லுவாங்க. சில பேர் அவர் என் நண்பருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எதா இருந்தாலும் அவர்கிட்ட பேசுவேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல சில பேர் பார்த்தா அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாதுங்க, அவரு தான் எனக்கு எல்லாமே, அதை சொல்றதுக்கெல்லாம் எனக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உச்சகட்ட பக்தி அப்படின்னு சொல்றது. சிவனை கடவுளா யாருமே பார்க்கறது இல்லை. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், சிவபக்தியில இருக்கவங்க சிவனை கடவுளாவெல்லாம் பெரும்பாலும் பார்க்கறதே இல்லை. அவர் தான் எல்லாமே. ஏன்னா நான் தானே அவரை நான் எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? அதனாலதான் என் தாயாக, தந்தையாக, நண்பனாக, காதலியாக, காதலராக, இது மாதிரி பல